கர்த்தரின் மனமகிழ்ச்சி வேதாகம தியானம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். கடைசியாக நாம் 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். சாமுவேல் தீர்க்கதரிசியும் சவுலும் வேலைக்காரனும் 3 பேரும் ஒன்றாக நடந்து வருகிறார்கள். சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்பாக நடந்து போக சொல்லு என்று சொல்கிறார். வேலைக்காரனும் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். சவுலை பார்த்து, சவுலை சற்று தரித்து நில் என்று சொல்கிறார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. சாமுவேல் தைலக்குப்பை எடுத்து சவுலின் தலையின் மேல் வார்த்து சவுலை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சவுலிடம் சொல்கிறார். இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகேல் ராகேலின் கல்லறை இல்லை 2 மனுஷரை கல்லறையின் அருகில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்த உடனே நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. உன் தகப்பன் கழுதைகள் மேலிருந்த கவலையை விட்டு உங்கள் 2 பேருக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு 2 பேர் சொல்லுவாங்க. நீ அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு அப்புறம் கடந்து போகும்போது தாபேரில் உள்ள சமபூமியில் சேருவாய். அங்கே தேவனை பணியும்படிக்கு பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே நீ பார்ப்ப. அவங்க உன்னை சந்திப்பாங்க. ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் மற்றொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சை ரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரிப்பான். பிற்பாடு உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பான். நீ அவர்கள் கையிலே அதை வாங்க வேண்டும். பிற்பாடு நீ பெலிஸ்தரின் தானம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவ. நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் போது மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளோட கூட்டத்திற்கு எதிர போவ. அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் வாசிக்கும் போது தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல இறங்குவார். நீயும் அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி அன்றைய தினம் வேறு மனுஷனாய் மாறுவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிட்ட பின்னாடி பயப்படாத, சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அங்கே இருந்து கில்காலுக்கு போ. அங்கே வந்து நான் உன்னை சந்திப்பேன். உனக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வந்து உனக்கு செய்ய வேண்டியதை நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கே எனக்காக 7 நாள் காத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாமுவேலை விட்டுட்டு சவுல் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. தேவன் சவுலுக்கு ஒரு புதுவிதமான இருதயத்தை கொடுக்குறாரு. சாமுவேல் சொன்ன அந்த அடையாளங்கள் எல்லாம் அப்படியே அன்றைய தினமே சவுலுக்கு நேரிட்டது. சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மற்றும் சாமுவேலுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள். சாமுவேலுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறினதற்கு பிற்பாடு அங்கே இருந்த மக்கள் எந்த மாதிரி சவுலை குறித்து பேசுகிறார்கள் என்பதை பற்றி 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. தேவனுடைய மலைக்கு சவுல் வந்தது. அங்கே சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னது. தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. இவைகளை அன்றைய தினம் பார்த்த மக்கள் எல்லாரும், சவுல் என்ன தீர்க்க தரிசியா? கீசின் குமாரனுக்கு என்ன ஆயிடுச்சு? தீர்க்கதரிசிகள் ஒருவன் மாறி தீர்க்க தரிசனம் சொல்கிறானே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவரில் ஒருத்தன் சொல்கிறான், இவர்களுக்கு தகப்பன் யார்? சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனோ அப்படின்னு சொன்னதுனால அதே ஒரு பழமொழியாக அந்த காலங்களிலே மாறிடுச்சு. சவுல் தீர்க்க தரிசன மேடையிலேருந்து இறங்கி வரும்போது அவங்க சித்தப்பா அவனை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்குறாரு. அதற்கு நாங்கள் கழுதைகளை தேட போனோம், அவைகள் எங்குமே காணாதபடினால சாமுவேல் இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சவுலின் சித்தப்பா கேட்குறாரு, சாமுவேல் உங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு. அப்போ அவங்க சித்தப்பாவை பார்த்து சவுல் சொல்கிறாரு, கழுதைகள் அகப்பட்டது என்று தீர்மானமாக எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. ராஜ்யபாரத்தை பற்றி
சவுல்கிட்ட சாமுவேல் சொன்னதை எதுவுமே அவங்க சித்தப்பாவுக்கு சவுல் சொல்லலை. சாமுவேல் ஜனங்க எல்லாத்தையும் மிஸ்பாவிலேருந்து கர்த்தரோட இடத்துல வர சொல்கிறான். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சாமுவேல் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலேருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுகமாக பிடிச்ச எல்லா ராஜ்யத்தோட கைக்கும் உங்களை நான் நீங்களாக்கி விடுவித்தேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குக்கும் நெருக்கத்துக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த தேவனை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவை வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க. இப்போது கர்த்தருடைய சந்நிதியில் நீங்கள் எல்லோரும் உங்களோட வம்சத்தின்படி ஆயிரங்களான உங்கள் சேர்களின்படி எல்லாம் நில்லுங்க. சாமுவேல் அப்படி சொல்லிவிட்டு அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் உள்ள எல்லா மக்களையும் வர வச்சு சீட்டு போடுறாரு. சீட்டு பென்யமீன் கோத்திரத்தார் மேலே விழுது. அப்போ பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரையும் வர சொல்கிறாரு. மறுபடியும் சீட்டு போடும்போது அந்த சீட்டு மாத்திரி குடும்பத்தின் மேலே விழுது. இதெல்லாம் மக்கள் முன்னாடி நடக்குது, இஸ்ரவேல் கோத்திரத்து மக்கள் முன்னாடி நடக்கிறது. அப்போது கீசின் குமாரனாகிய சவுலுன் பேருக்கு சீட்டு விழுது. சவுலை தேடுறாங்க, ஆனால் சவுல் காணோம். அப்போது சவுல் இங்கே வருவானான்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாரு. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளிந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஓடி போய் அங்கே இருக்கிற அவனை அழைத்து கொண்டு வராங்க. அப்போது சாமுவேல் அவனை ஜனங்கள் நடுவில் நிற்க வச்சு இருக்கிறாரு. அப்போது பார்க்குறதுக்கு எல்லா ஜனங்களும் அவனோட தோளுக்கு கீழான உயரமாக தான் இருக்கிறாங்க. சவுலை விட எல்லா மக்களுமே அவனோட குலமாக இருந்தாங்க. சாமுவேல் எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜாவை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை. அப்போது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க, ராஜா வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுவேல் ராஜாங்கத்தில் முறையை சவுலுக்கு சொல்லி அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜனங்கள் எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். இராணுவத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு கடவுள் யாரோட மனசில் பேசினாரோ அவர்கள் எல்லாருமே சவுல் பின்னாடி போகிறாங்க. சவுலை பிடிக்காதவங்க, சவுல் ராஜாவா அப்படின்னு நினைக்கிற பேலியாளின் மக்கள் இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான்னு சொல்லி அவனை அசட்டை பண்ணி அவனுக்கு காணிக்கைகளோ எதுவுமே கொடுக்காம அவனை அசட்டை பண்ணுறாங்க. சவுல் அதை காது கேட்காதவனு போல் இருந்துடுறான். அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 10 அதிகாரம் முடிவடைகிறது. ஆமேன்.